ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓம் முருகன் சேனல். இன்றைக்கி சூப்பராக தக்காளி ரசம் தான் வைக்க போகிறோம். 2 தக்காளி நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. புளி ஊற வச்சுருங்க. மிளகு சீரகம் வறுத்துக்கணும். இது பச்சை மிளகா பழுத்துடுச்சு. ஒன்று காரத்துக்காக டேஸ்ட்டுக்காகவும், பூண்டு இந்தளவுக்கு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெந்தயம் கொஞ்சோண்டு, ஏன்னா ரொம்ப போட்டிங்கன்னா கசப்பு வந்துடும். பெருங்காயம், மஞ்சத்தூள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ரசம் 2 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இப்போ மிளகு, சீரகம், வெந்தயம் இது நல்லா லைட் ப்ரௌனாக வறுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உரலில் போட்டு பொடி பண்ணும்போது ஈஸியாக பொடி ஆகிடும். நல்லா இது நல்லா வறுந்துச்சுன்னா வாசனையாகவும் இருக்கும். ரசம் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா, அப்படியே டைரெக்டாக போட்டிங்கன்னா நல்லா பொடியாகாது. அப்புறம் அது ஈஸியாக நம்ம வாயில் மாட்டும், சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி நல்லா வறுத்திங்கன்னா வாசனையாகவும் இருக்கும், நல்லா பவுடராகவும் ஆகிடும். இப்போது இதை நல்லா மொறுமொறுன்னு வறுத்தாச்சு. இப்போ இதை இடிச்சிங்கன்னா சூப்பராக பவுடர் ஆகிடும். இது மாதிரி உரலில் இடிக்கும் போது மிக்சியில் அரைக்கிறத விட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக பவுடர் ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு அதே உரலில் பூண்டையும் மிளகாவையும் இடிச்சுக்கலாம். இப்போது வறுத்த அந்த பாத்திரத்துலேயே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுடலாம். இப்போது கடுகு வெடிக்கும் போதே கருவேப்பிலை போட்டுருங்க. அப்புறம் அந்த காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அந்த இடித்த மசாலாவை போட்டுருங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா தீஞ்சு போயிடும் மசாலா. அப்புறம் பெருங்காயமும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டால் தான் நல்லா ஜீரணம், வாசனை. பெருங்காயம் தான் மெயின் ரசத்துக்கு. இப்போது இது லைட்டாக வதங்கிக்கலாம், ரொம்ப வதக்கி தீயக்கூடாது. இப்போது நல்லா வறுத்த மசாலான்றதுனால ரொம்ப நேரம் எண்ணெயில் இது பண்ணக்கூடாது. லைட்டாக அந்த எண்ணெயில் வதங்கணும், அவ்வளோதான். இப்போ கரைச்ச புளி, தக்காளி எல்லாம் சேர்த்து ஒன்றா ஊற்றிடலாம். சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது டைஜஷனுக்கு, கோல்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். புளி கரைக்கும் போதே கூட போட்டுடலாம் உப்பு. மஞ்சத்தூளும் போட்டுடலாம். இப்போது சண்டே என்றைக்காவது நான்வெஜ் செஞ்சுட்டு கொஞ்சம் டைஜஷன் ஆகாத மாதிரி இருக்கும். இது மாதிரி ரசம் வச்சுட்டு ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுத்தாலும் சரி, ஒரு புடி ரசத்தில் போட்டு சாப்பிட்டாலும் சரி, அமேசிங்காக இருக்கும். அந்த நான்வெஜ்ஜோட அந்த ஒரு எப்படி சொல்கிறது, டைஜஷன் ஆகாமல் நெஞ்சிலே இருக்கிறது, ஜீரண பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். இது ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்களா, ஒரு கொதி வருது. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டுட்டு ரசம் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஓம் முருகன் சேனல்.